One thing that has not changed all these years அப்படின்னா இட் இஸ் ஹிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ காலேஜில் பழகிறப்போ எப்படி இருந்தமோ ஸ்டில் த சேம். அவன் பேசுகிற தோரணை, முகபாவனை, ஒல்லியான உடம்பு அது இது வரைக்கும் மாறவே இல்லை. சுதாவோட சிம்பிளிசிட்டி நெவர் சேஞ்ச்ட். அவங்க அப்பா மாதிரியே. அவங்க அப்பா வந்து சேரன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வந்து ஜென்ரல் மேனேஜராக இருந்தார் நம்ம படிக்கும்போது. அப்போ அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். அவங்க அப்பா வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அதேமாதிரி சுதாவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பான். ஒரு ஆட்டிடியூடுமே காட்டிக்க மாட்டான். ஸோ பல தடவை அவனை நான் மீட் பண்ணியிருக்கேன் இந்த 25 இயர்ஸில். பட் அவன் எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் நான் அதே மாதிரி வெரி சிம்பிளாக இப்போ வரையும் இருக்கான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஒன்றா ஊர் சுற்றுனது, ப்ராப்ளி ஈரோடு, பவானி அப்படின்னு நிறையா சுற்றிருக்கோம். அண்ட் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் நிறையா படம் போயிருக்கோம். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இயர் வந்து காலேஜ் பின்னாடி எட்டி குதிச்சு ஃபர்ஸ்ட் இயர் நைட் ஷோ போனதெல்லாம் மறக்க முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் மெஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்டது, அது மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் ஃபைனல் இயரில் வந்து வேல்மணி, மூர்த்தி, சுதாகர், நான் எல்லாம் வந்து ஊட்டி ட்ரிப் போயிருந்தோம். அப்போ அவங்க அப்பா வந்து ஊட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ட்ரிப் போயிருந்தோம். அவங்க அப்பா வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு ஊட்டி சுற்றி பார்க்குறதுக்கு. எந்தும் சுதாவும் காலேஜ் லைஃப் ஒரு படம் மாதிரி சொல்லணும்னா தளபதி தான். ரஜினியும் மம்முட்டியும் எப்படி இணைப்பிரியா நண்பர்களோ நானும் சுதாவும் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அண்ணாமலை மூவி தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். சுதா வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவன் வாழ்க்கையில் பார்த்துருக்கான். ஆனால் எப்பயுமே வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவன் வந்து எந்திரிச்சு மேலே வந்திருப்பான். ஸோ அது வந்து அவன்கிட்ட ஒரு குட் குவாலிட்டி. ஒரு ஸ்மால் குரூப். நான், சிவசண்முகம், வேலுமணி, கவிதா, ட்ரிப்ளி கவிதா, மூர்த்தி அண்ட் சுதாகர், நாங்கள் எல்லாம் வந்து வி வர் அ ஸ்மால் குரூப் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியே ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா, லைக் வி கேன் ரிலேட் ஸோ மச் அப்படின்னா இட் இஸ் 5 ஸ்டார்ஸ் மூவி. 5 ஸ்டார் மூவி இப்போ நாங்கள் யார் பார்த்தாலும் இமீடியட்டாக வி வில் கனெக்ட். பார்ட்னர் இன் க்ரைம் அப்படின்னா சுதாகர் வந்து அது கண்டிப்பாக மூர்த்தி, வேலு அண்ட் சுதாகர் தான். சிவசண்முகம் தான். இவங்க தான் பார்ட்னர்ஸ் இன் க்ரைம். ஐ டோன்ட் நோ மச் அவங்க பாய்ஸ் குரூப்பில் என்ன பண்ணாங்கன்ட்டு. சுதா கூட அடிக்கடிக்கு பார்க்குறதுன்னா, நான் ஃபஸ்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு அடிக்கடிக்கு துரை கூட பார்ப்பேன். நான் துரை, ஜான் ஸ்டீஃபன் கூட பார்ப்பேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் ஆனதுக்கப்புறம் நான், சுதா, வேலுமணி, சிவாவில் நாங்கள் ஒரு கேங் ஆனதுக்கப்புறம் எப்போவும் எங்கள் கூட தான் இருப்போம். ஊருக்கு போகிறதா இருந்தால் மட்டும் கிருத்திகையோட ஊருக்கு போவான். அண்ட் இல்லை ஊருக்கு போகல, வீக்கெண்டு எல்லாம் இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து 4 பேரும் ஒன்றா வேலுமணி வீட்டுக்கு போயிடும். ஸோ 4 பேர் தான் காலேஜ் ஒன்றா சுற்றணும். இப்போது எல்லோரும் ஒன்றா தான் இருக்கும். ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் சுதாகர் அப்படின்னா, ஹி இஸ் த காம் பிஃபோர் த ஸ்டார்ம். அவன் ரொம்ப சைலண்டாக இருப்பான், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருப்பான். பட் அவனுக்கு கோவம் வந்துச்சு, பயங்கர கோவப்படுவான். அது அஃப்கோர்ஸ் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல நல்ல வேலைக்கு. பட் ஐ நோ பயங்கர கோவக்காரங்க. பட் வெரி நைஸ் பர்சன். டாஸ்க் மாஸ்டர். பசங்களை போட்டு படுத்தி எடுக்கிறான். பாவண்டாம் பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விட்றா. சுதா பற்றி ஒரு வாரத்தில் சொல்லணுன்னா, அவன் எனக்கு அண்ணன், நல்ல ஃப்ரெண்டு. அண்ணன் தான் ஃபஸ்ட்டு, வேறு இருக்கணும் இல்லை. ஸோ ஒன் ஹேபிட் ஆஃப் தேர்ஸ் தட் ஸ்டில் மேக்ஸ் யூ ஸ்மைல் அப்படின்னா, ஹீ ஹாஸ் அ ஸ்ட்ரிக்ட் ஃபிட்னஸ் ரெஜிமெண்ட். அவன் வந்து ஃபிட்னஸில் ஹீஸ் அ ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். 25 இயர்ஸ் முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இன்னும் இருப்பான். ஹீ ட்ரைஸ் இஸ் லெவல் பெஸ்ட் டு மெயின்டைன் திஸ் ஃபிசிக். ஸோ தட் ஸ்டில் மேக்ஸ் மீ ஸ்மைல். மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் எனக்கு எப்பயுமே ஞாபகம் வருது, நாங்கள் மூர்த்தி ஓடுறது தான். சுதா, சிவசண்முகம், மூர்த்தி 3 பேரும் ஹாஸ்டலர்ஸ். நான் வந்து டேஸ் காலர். நான் எப்பயுமே அவங்க ரூமில் தான் இருப்பேன். அவனை மூர்த்தியை போட்டு ஓட்டுன்னு ஓட்டி அவன் அழுகிற அளவுக்கு ஓட்டிடுவான். அதே மாதிரி ஃபோனில் நிறைய டைம் ஓட்டியிருக்கோம் அந்த 25 இயர்ஸு 3 பேர் சேர்ந்து. ஆனால் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் மீட் பண்ணுறப்ப நாங்கள் ஒரு ஹோட்டல் எடுத்து 4 பேரும் தங்கியிருந்தோம் ஒன் நைட்டு. அப்பையும் அந்த சேம் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து ஓட்டினோமோ அதே மாதிரி அவனை ஓட்டி தள்ளி அழுகிற அளவுக்கு பண்ணிட்டோம். ஸோ அது வந்து என்னை எப்பயுமே நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன். ஃபஸ்ட் இயரில் ஸ்டீஃபன், தென்னரசு, சுதாகர், நான் எல்லாம் ரூம்மேட்ஸ். ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா மூர்த்தியை போட்டு கலாச்சி படுத்தி எடுத்துருவோம். சாரிடா மூர்த்தி. ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் சொல்லணும் அப்படின்னா நான், சுதா, வேலு, சிவா 4 பேரும் ஒன்றா சந்திக்கும் போது சிவாவும் வேலுமணியும் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டானுங்க, சந்தோஷம் பரிமாறிக்கிட்டானுங்க. ஆனால் நானும் சுதாவும் வந்துட்டு ஜஸ்ட்டு கை குலுக்கிக்கிட்டோம், கட்டிலாம் பிடிக்கல, ஹைடான்னு சொல்லி பேசிக்கிட்டோம்.
ஸோ உடனே வேலு சொன்னால் பாரு 2 பெரிய நாட்டு தலைவர்கள் சந்திக்கிற மாதிரி சந்திக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அது சொன்னது இன்னும் என்னால் மறக்க முடியாத ஒரு ஃபன்னியஸ்ட் விஷயம். அவனை பற்றி தெரியாதது அப்படின்னா ப்ராபப்ளி ஹீஸ் அ பெட் லவர். ஹி ஹாஸ் அ ஜெர்மன் ஷெப்பர்ட் அண்ட் ஹி இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் தட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஃப் லேட் ஹி இஸ் பிகம் அ அவிட் பைக்கர். பைக் எடுத்துகிட்டு அடிக்கடி தனியாக சோலோ ட்ரிப் போயிடுவோம். வந்து ஒரு சிவ பக்தன். அது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சேம் டைம் வந்து மூர்த்தி, சுதாகர், கிருத்திகா, கவிதா இவங்க எல்லாருமே எங்கள் ஃபேமிலிக்கும் நல்லா க்ளோஸு. எஸ்பெஷலி சுதாகர் வந்து எங்கள் அம்மா கூட ரொம்ப க்ளோஸு. நான் கூட வந்து 2-3 வருஷம் அவங்க கூட காண்டாக்ட் இல்லாமல் இருந்தேன். ஆனால் அவன் கன்சிஸ்டண்ட்டாக எங்கள் அம்மாட்ட எப்பயுமே பேசிகிட்டே இருப்பான். தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட கேட்குறதோட வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டால் சுதாகர் பற்றி நிறையா சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுதாக்கு ஒன்று சொல்லிக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்க மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதே உடல்நிலையோட உடல் நலத்தோடவும் சந்தோஷத்தோடவும் இருக்கணும். அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் அவன் தான் எனக்கு ஃப்ரெண்டாக அமையணும். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் எப்போவுமே. இதுதான் அவன்கிட்ட சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிற விஷயம். ஸோ எனக்கு இப்போ அவன்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, தேங்க்யூ ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அண்ட் லெட்ஸ் செரிஷ் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அதனால we really cherish our friendship.